நாம ரெடி ஆயிட்டோம். மாமா கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பலாம். மாமா. அம்மாடி மீனா, மருமோள கிளம்பிட்டியாமா? கிளம்பிட்டியாவா? ஆமா, இவ ஆபீஸ்க்கு போகாம காலையில எங்க புது துணியெல்லாம் உடுத்திட்டு கிளம்பிக்கிட்டு நிக்க? ஆமா மாமா, அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பலாம்னு இருக்கேன் மாமா. ஏய் அப்பா, மாமனார் கிட்ட சொல்லிக்கிட்டு தான் கிளம்புவாளாமே. அம்மாடி மருமோள, என் மவனை எங்கம்மா? மாமா, அர்ஜென்ட்டா ஒரு சின்ன ஒர்க் இருக்குன்னு ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்க மாமா. அங்க ஆபீஸ்ல ஒர்க் முடிஞ்ச உடனே கிளம்பி வந்துருவாங்க. நாங்க நேரா கிளம்பி அக்கா வீட்டுக்கு போயிருவேன். ஆட்டோக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டா மருமோள? இல்ல மாமா, நான் ஏற்கனவே ஆட்டோக்கு சொல்லிட்டேன். இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்லிருக்காங்க மாமா. அப்படியாம்மா? சரி சரி. மரகதம் பேத்தி மாரு எல்லார்கிட்டயும் கேட்டதா சொல்லுமா? சரிங்க மாமா. ஓஹோ, மரகத மாவள இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாவோ? அங்கதான் இவ கிளம்பி நிக்கலா? இன்னைக்கு பொண்ணு பக்கத்துல வர்றாவோ? இவ என்னத்துக்கு ஆபீஸ்ல லீவ் போட்டுக்கிட்டு அப்படி கிளம்பிட்டு நிக்கா? இப்போ ஒரு கல்யாணம் காட்சினே கிளம்ப வேண்டியதான். இங்க பொண்ணு பக்கத்துக்குமா லீவ் போடணும்? மருமோள, ஆட்டோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு. ஆமா மாமா, ஆட்டோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன் மாமா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன? சரிங்க மாமா. ஆமா, இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிய, ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்கிய, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அறிவு இருக்காவா? கிளம்பப்பட்ட பிள்ளைகிட்ட இவன் என்னத்தை போட்டு பாடு பேசிட்டு கிடக்கா? மருமவ கிளம்பும் போது எதுக்கிட்டி ஊடால நின்னுகிட்டு பாடு பேசிக்கிட்டு நிக்க? ஆட்டோ வேற வந்துட்டு, நீ வழிய விட்டுட்டி, பிள்ளை கிளம்பட்டு. இந்த வீட்ல யாருக்குமே அறிவு இல்ல. எங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கோ இல்லையோ, ஆனா அறிவை பத்தி நீ பேசுன பத்தியா, அதான் எனக்கு சிரிப்பா வருது. இது தேவையத்தை உங்களுக்கு வழிய விடுங்க, நான் கிளம்பிட்டு. ரொம்ப சிரிக்காத என்ன? இன்னைக்கு பொண்ணு தானே பார்க்க வர்றவோ, அதுக்கு என்னத்துக்கு ஆபீஸ்ல லீவு போட்டுக்கிட்டு இப்படி மினிக்கிட்டு கிளம்புத? இங்க பாருட்டி, இது உனக்கு தேவையில்லாத வேலை. மருமவ அவ பாட்டுக்கு கிளம்பி போறா, உனக்கு என்னத்துக்கு டீ? இப்போ ஒரு கல்யாணம் நிச்சயமலம்னா போக வேண்டியதான். பொண்ணு பக்கத்துக்குமா அங்க போகணும்? அதான் உங்க மூத்த மருமவ போயிருக்கல்ல அக்கா வீட்டுக்கு, அப்புறம் என்ன? இங்க பாருட்டி, யாரும் யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் போகணும் போக கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை உனக்கு இல்ல. என்னதே மாமா சொன்னது காதுல விழுந்துச்சா இல்லையா? காதுல விழாம இருக்க எனக்கு என்ன செவிடாட்டி? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கேட்டுச்சுல, அப்ப வழிய விடுங்க. மரகதக்கா வீடு தேடி வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்ப நான் போகாம என்ன பண்ண முடியும்? இன்னொன்னு சொல்லட்டுமா தே? மரகதக்கா என்ன கூப்பிட்டாலும் கூப்பிடட்டாலும் இன்னைக்கு பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனுக்கு நான் கண்டிப்பா போய் தான் தீருவேன். ஏன்னா ராணி அக்கா என்ன கூப்பிட்டு இருக்காங்க. ஆமா, பொல்லாத ராணி இல்லதே, ராணி அக்கா ரொம்ப நல்லவங்க. ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப நல்லவதான். ஏத்தே போதும் தே, எங்களை பத்தி எல்லாம் நீங்க அதிகமா பேசாதீங்க. என்ன டீ பேசினா என்ன பண்ணுவேனா? தெரியலையே என்ன பண்ணுவோம்னு. மருமோள, நீ கிளம்பு மக்கா, வெளியே ஆட்டோ வந்திருக்கோம். கிளம்புறேன் மாமா. அத்தை கிட்ட ஒரு சில வார்த்தைகள்லாம் பேசிட்டு அப்புறமா நான் கிளம்புறேன். இங்க பாருங்க தே, சும்மா வீணா எதையும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு மண்டைய குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே நிறைய பிளான் எல்லாம் போட்டு எல்லாத்துலயும் தோத்துட்டீங்க. வயசான காலத்துல இனிமேல்லாம் என்னத்துக்கு தே மண்டையில போட்டு அவளத்தையும் யோசிச்சுட்டு கிடைக்கிய? உள்ள சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு நல்லா டிவியும் பார்த்துட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க தே. என்ன டீ ரொம்ப ஓவரா பேசிட்டு கிடக்கா? மாமியார் இப்படி பேசுவோ, அதுக்கு இப்படி பதில சொல்லுன்னு அந்த ராணி, தங்க ராணி உங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்டு போனாலோ? எடி, நானும் அப்பதே இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னடி மூத்த மருமகளை பத்தியும் சின்ன மருமகளை பத்தியும் ஒவ்வொன்னா பேசிக்கிட்டே இருக்கா? அவங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தாலே உனக்கு பிடிக்காத? இப்ப நம்ம ராணியோட அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம சின்ன மருமகளும் கிளம்பி இருக்கா, அது உனக்கு பொறுக்கலையோ? வீணா எந்த பிரச்சனையும் பண்ணாம பேசாம அமைதியா இருப்பதுக்க. இல்லன்னு வச்சுக்க. இல்லன்னு வச்சுக்கிடுங்க. அன்னைக்கு மாமாவுக்கு காப்பி கலந்து கொடுத்தீங்களே ஒரு காப்பி, அதே காப்பியா உங்களுக்கும் நான் போட்டு கொடுத்துருவேன் மறுபடியும். என்னடி என்னடி சொல்லுதா? என்னத்தே புரியாத மாதிரி தெரியாத மாதிரி பேசுதிய? அது வந்து போய் இல்ல ஒண்ணு இல்ல. அன்னைக்கு மாமாவுக்கு காபி போடலாம்னு நான் வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடியே காபி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தேல. ஒரு செகண்ட்ல சரி ஆறுன காப்பி வேண்டாம், சூடான காப்பி இருக்கட்டுமே மாமாக்குன்னு சொல்லிக்கிட்டு நானும் நல்ல வேளை அந்த சூடான காப்பி எடுத்து கொண்டு வந்து மாமாட்ட கொடுத்தேன். இந்த ஆறி போன காப்பில நல்ல அளவோல பேதி மாத்திரையும் போட்டு கலக்கி வச்சிருந்தீங்களே, அதையும் நீங்க தானே குடிச்சீங்க. அதே மாதிரி இன்னொரு காப்பி வேணா உங்களுக்கு போட்டு தரட்டுமா? என்ன பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு எல்லாம் தெரியும் தே. கிச்சன்ல நம்ம கடுகு டப்பா இருக்குல்ல, கடுகு டப்பா, அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன டப்பால மாத்திரை எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் எல்லாத்தையும், பேதி மாத்திரைய. அதுல இருந்து 1 2 காப்பில கலக்கி உங்களுக்கு தரட்டுமா தே?
ஏன்னா நான் இப்போ ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறேன்னு நீங்க வயிற்றுச்சலோட புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு தலைவலிலாம் வந்துரும்ல தே, அதுக்கு தான் சொல்லுறேன். நானே போய் சூடா உங்களுக்கு ஸ்பெஷலா காப்பி போட்டு கொண்டு வரட்டுமா தே? அதை குடிச்சுக்கிட்டு நிம்மதியா பாத்ரூம்லயே செட்டில் ஆயிடலாம் பாத்தியா? போமா தாயே. எத்தே வரட்டா? தயவு செய்து போயிட்டு வாமா. மாமா நான் போயிட்டு வரேன். சரி மருமோல, பத்திரமா போயிட்டு வா. சரிங்க மாமா. கூடிய சீக்கிரத்துல என் மக்கமாருக்கு சேர வேண்டிய சொத்து பத்த எல்லாத்தையும் அவங்க அவங்களுக்குன்னு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துடணும். இந்த மனுஷன் இப்ப என்ன சொன்னாரு? சொத்து பத்து எல்லாத்தையும் மக்கமாருக்கு பிரிச்சு கொடுத்துடணுமா? நடக்க கூடாது, இது நடக்கவே கூடாது. சொத்து பத்தெல்லாம் என் பேர்ல தான் இருக்கு. இந்த மனுஷன் வேற பிரிச்சு கொடுத்துருவேன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காரா? என் பேர்ல இருக்கிறதுனாலதான் மக்கமாரும் மருமக்கமாரும் கொஞ்சமாவது என் மேல மரியாதை வச்சிருக்காவோ. இப்ப சொத்து பத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டோம்னா அப்புறம் நம்ம பேர்ல ஒண்ணு இல்லைன்னா அவ்வளவுதான். இப்ப கிடைக்கப்பட்ட மரியாதையில ஒரு கால்வாசி கூட நமக்கு கிடைக்காத. என் மூத்த மவங்கிட்ட சொன்னாதான் இந்த மனுஷங்கிட்ட ஏத்து பேசுவான். பெரியவனே, எமக்கா பெரியவனே. அக்கா ஃப்ளீட் எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? இது நீங்களே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிடுங்க தே. சின்ன பொண்ணே, ஃப்ளீட் எல்லாம் செம சூப்பரா இருக்கு. இது நடக்கும்போது காலு தட்டி விட்டுறாதுல்ல? இல்ல மக்கா, அதெல்லாம் கால் தட்டி விடாது. இது உண்மையா சொல்லுங்க தே. இப்படி ஃப்ளீட் வச்சிருக்கும் போது நான் நடந்தா கால்லாம் தட்டி விடாதுல்ல? பயப்படாத மக்கா, அதெல்லாம் ஒண்ணு தட்டி விட மாட்டா. அதுக்கு இல்ல தே, நான் எதுக்கு இப்படி அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு பட்டு சாரி கட்டிட்டு போனாலாம். அவங்க சொந்தக்காரங்க யாரோ ஜூஸ் கேட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு கொண்டு போனாலாம் தே. சாரி தட்டி உளுந்த ஜூஸ் அவங்க மேலேயே ஊத்திட்டாலாம். இப்படிதான் தே அங்க பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் அவளை பார்த்து சிரிச்சாங்களாம். அவளுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா போச்சான் தே. அதனாலதான் நானும் கேட்டேன். மக்கா அஞ்சு, நீ இத்தனை நேரம் கேட்கறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. நீ எதுக்காக கேட்கறன்னு எனக்கு இப்பதான் புரியுது. என்னக்கா புரிஞ்சுது உங்களுக்கு? சின்ன பொண்ணு அஞ்சு எதுக்கு தெரியுமா இத்தனை நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கா? இப்ப பொண்ணு பார்க்க வர்றாங்க அவங்க அத்தை மாமா வீட்ல இருந்து. இவளை எப்படி நம்ம காப்பி எல்லாம் கொண்டு போய் கொடுன்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, அப்ப காப்பி கொண்டு கொடுக்கும்போது கால் தட்டி விழுந்துடக்கூடாது, காப்பி எல்லாத்தையும் அவங்க மேல ஊத்திடக்கூடாது பத்தியா? அதுக்குதான் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கா. என்ன மக்கா அஞ்சு, நான் சொன்னது சரிதானே? ஆமதே, நீங்க நினைச்சதும் சரிதான். சின்ன பொண்ணு, உங்க மாமியார் வீட்ல இருந்து உன்னை பொண்ணு பார்க்க வந்திருப்பாவுல்ல, அப்ப நீயும் காப்பி எல்லாம் கொண்டு போய் கொடுத்துருப்பேல்ல, பயப்படாம கொண்டு போய் கொடுத்தியா? அது எனக்கு கொஞ்சம் பயமா தான் கை இருந்தது. ஒரு 5-6 பேர் வந்திருந்தா பத்தியாளா, எல்லாரையும் பார்த்த உடனே இப்ப நம்ம ஸ்டேஜ்ல மேலே ஏறி நின்றுட்டு பேச்சு போட்டி பாட்டு போட்டி டான்ஸ் ஆடுங்கன்னு சொன்னா முதல்ல கொஞ்சம் பயமா இருக்கும் பத்தியாளா. அதே மாதிரி வயிற்றெல்லாம் கலக்கிக்கிட்டு தான் இருந்தது. நானும் சாமியை கொண்டுட்டே போனேன், கடவுளே நான் யார் மேலேயும் காப்பியை கொட்டிடக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் எப்படியோ தட்டு மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டேங்க்கா. ஆமா ஏக்கா, உங்களை பொண்ணு பார்க்க வந்தவள்ல, அப்ப நீங்க எப்படிக்கா பயப்படாம காப்பியை கொண்டு போய் கொடுத்தீங்க? சின்ன பொண்ணு, எனக்கு பயமெல்லாம் ஒண்ணு இல்ல. தட்டுல ஒரு 5-6 கப் அடிக்க வச்சு அதுல காப்பியை ஊத்தி கொண்டு போய் கொடுக்கறதுக்குள்ள ஆறி போயிரும்ல. அதான் நான் முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட போய் சொல்லிட்டேன். முன்ன போய் நின்னுக்கிட்டு இப்படி காப்பி என்ன டம்ளர்ல ஊத்தி கொண்டு வந்து ஆறி போயிரும், அதனால ஒரு பிளாஸ்க்ல அதுல ஊத்தி வச்சிருக்கேன், நீங்களே ஊத்தி குடிச்சுக்கிடுங்கன்னு. இது சூப்பரான ஐடியா தே. பின்ன என்னமாக்கா, ஒவ்வொருத்தரையா கொண்டு கொடுக்கிறதுக்கு முன்னாடி காப்பி ஆறி போயிரும். அதான் மொத்தமா ஒரு பிளாஸ்க்ல ஊத்தி வச்சா அவங்க இஷ்டம் போல ஊத்தி குடிச்சுக்கிடுவாங்கல்ல, காப்பியும் ஆறாம சூடா இருக்கும்ல. அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க மேல பழிய போட மாட்டாவல்ல, ஆறுன காப்பியை தந்து விட்டாவோ ஆறுன காப்பியை தந்து விட்டாவோன்னு. உங்க ஐடியால தீய வைக்க சின்ன பொண்ணு சிரிப்பாதாங்க வருது உங்களோட. சும்மா இப்படி சிரிச்சுக்கிட்டே நேரத்தை பாக்கிடலாம்னு பாக்கிய சின்ன பொண்ணு. நேரம் வேற ஆகுது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னொரு 1/2 மணி நேரத்துல வந்துருவாவோ. நம்ம 5க்கு சூப்பரா மேக்கப் பண்ணி விடுவோம். இது மேக்கப் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் தே. என்ன மக்கா 5 மேக்கப் எல்லாம் போடாண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? இது மேக்கப் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் தே. நீங்க பெயிண்ட் அடிச்சு மேக்கப் எல்லாம் போட்டு விட்டுருவீன்னு பயத்துலதான் நான் மேக்கப் பாக்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஓரமா ஒளிச்சு வச்சுட்டேன். என்ன மக்கா சொன்ன? பெயிண்ட் அடிச்சு மேக்கப் பண்ணி விட்டுருவோமா? ஆமாதே, கீதாதே தான் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல கண்ணுல மை போட்டு விடுதே மேக்கப் பண்ணி விடுதேன்னு சொல்லிட்டு பெயிண்ட் அடிச்ச மாதிரி மேக்கப் பண்ணி விட்டாங்களாமே. 5 அந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சா? ஆமாதே, எங்க அம்மா எங்ககிட்ட சொல்லிருக்காங்க. ஐயோ ஐயோ, அத வேற மறுபடியும் ஞாபகப்படுத்தி விட்டுட்டியா? ஏன் சின்ன பண்ணி இப்படி எல்லாம் படி செஞ்சுக்கிட்டு இருக்கா? அப்போ நான் மேக்கப் ஃபுல்லா பழகிடல, நான் பிகினர் தானே.
அதுக்குன்னு கண்மையை அப்படியாக்கா என் கண்ணுல அப்பி வைப்பிய? அதான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னோம்ல சின்ன பொண்ணு, மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கம்மா உனக்கு கண்ணாடியை முதல்ல கலத்து நலவோல கண்ணுல மை போட்டு விடுதேன்னு. நீ கேட்டியா? இல்ல எனக்கு கண்ணாடியை போட்டுக்கிட்டே தான் மேக்கப் பண்ணணும்னு சொன்னா. நானும் அப்படி இப்படின்னு கண்ணை போட்டதுல கொஞ்சம் அதிகமாயிட்டு. கொஞ்சம் அதிகமாகலக்கா, 2 டப்பி கண்மை தான் காலியா இருந்திருக்கும். சிரிக்காத மக்கா, சிரிப்பு தான் வருது. மக்கா ரெடி ஆயிட்டியா? வாங்கக்கா, வாங்க வாங்க. யாத்தாடி என் பிள்ளை என்ன அளவோல இருக்கா? எங்கன்னே பட்டும் போல இருக்கு. ஏக்கா உங்க 2 பேரையும் பார்த்தாதாங்க எங்க கண்ணே பட்டும் போல இருக்கு. அக்கா தங்கச்சி மாதிரி இல்லக்கா, 2 பேரும் ரெட்ட பிள்ளைகள் மாதிரி இருக்கியோ. ஆமாக்கா. ஏமா 2 பேரும் சேலை அளவோல மாத்திருக்கியோ, தலையை அப்படியே கிட்டிருக்கீங்களா? கொஞ்சம் ஹேர் ஸ்டைலையாவது மாத்தக்கூடாதா 2 பேரும்? அட போமாக்கா. அட என்னக்கா நீ வேற, நானே ஹேர் ஸ்டைல மாத்தணும்னு தான் இருக்கேன். வாங்கக்கா, நான் உங்களுக்கு சூப்பரா ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறேன். அட வேண்டாம் கீதா, அட பேசாம இதுல உட்காருங்கக்கா. ஏமா உட்காருமா, எங்க கோலத்தையே மாத்திருவிய போலுக்கு. ராணி அக்கா தானே சொல்லிட்டு வந்திருக்கோம் விஜயா மைனி கிட்ட, மைனி நீங்க மாமியாரா நல்ல கெத்தா வரணும்னு. இப்ப நீங்களும் மாமியாரா தானக்கா ஆக போறிய, அப்ப நீங்களும் அவங்க முன்னாடி கெத்தா போக வேண்டாமா? சரியா சொன்ன சின்ன பொண்ணு. சரி சரி உட்காருங்க, நானும் சின்ன பொண்ணு உங்க 2 பேருக்கும் சூப்பரா ஹேர் ஸ்டைல் போட்டு விடுதோம். கீதா சும்மா குதிரவால் மாதிரி எல்லாம் போட்டு விட்டுறாதம்மா. அது எப்படிக்கா போட்டு விடுவேன்? அப்புறம் எங்களை விட உங்களுக்கு வயசு குறைய மாதிரிலாம் தெரியும். இப்ப பாருங்க. ஏ கீதா கொண்ட போட்டு விடுங்க உங்களுக்கு. ஏதோ உங்க வயசுக்கு தான் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கு. ஏம்மா சித்தி, உண்மையிலேயே உங்க 2 பேருக்கு இந்த ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு. இப்பதான் 2 பேரும் மாமியார் மாதிரி நல்ல கெத்தா இருக்கியோ. இது உண்மையிலேயே நீங்க 2 பேரும் அவ்வளவு அழகா இருக்கியக்கா. ஜவுளி கடையில 2 பொம்மையை நிப்பாட்டி விட்டுருக்கோம்ல, அது மாதிரி இருக்கு. என்ன சின்ன பொண்ணு? இல்லக்கா கிண்டல் பண்ணல, அவ்வளவு அழகா இருக்கியேன்னு சொல்லுதேன். மாமியார் மாமியார்னு பேசிட்டு இருக்கிய, என் மருமகளை எங்கம்மா? வாங்க மைனியா, வாங்க மைனியா. இப்பதான் வந்தியலா? எங்க தலை கட்டிட்டு இருந்தமா, அதான் கவனிக்கல பாத்துடுங்க. ராணி இப்பதாவா வரோம். மைனிய பார்க்கணும்னு 2 பேரும் அளவுல மேக்கப் பண்ணிருக்கீங்களோ? என்ன சின்ன பொண்ணு சிரிக்கியா? பாத்தி எங்க மைனி எப்படி சொல்லுதாவோன்னு. நான் ஒண்ணு உங்களை ஏசல கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். தெரியுது மைனியா, சின்ன பொண்ணு கீதாவும் தான் எங்களுக்கு இப்படி தலை கட்டி விட்டா பாத்துடுங்க. அளவோட இருக்கு ராணி, இப்பதான் உன் தலைமுடி நல்லா பணிஞ்சு போய் அளவோட இருக்கு. சரி சரி, உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா எப்படி? வழிய விடுங்க, என் மருமகளை பாத்துட்டு. அஞ்சு உங்க அத்தை நல்லா பேசிக்கிட்டு தாங்க, நீயும் நல்லா பேசிக்கமாக்கா. சரிங்க தே. மருமகளா வாங்க தே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மக்கா, நீ நல்லா இருக்கியா? ஆமா தே நல்லா இருக்கேன். மாமா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காவ மக்கா. மாமாங்க வெளியே ஹால்ல உட்கார்ந்துருக்காங்க மக்கா. சரிங்க தே. ஏக்கா மைனிங்க நிக்க உள்ள, நீ பேசிக்கிட்டு இரு. நான் போய் காபி பலகாரம் எல்லாத்தையும் எடுத்து வைக்கேன். சரி ராணி. விஜயக்கா, என்ன உங்க மருமகளுக்கு மேக்கப் எல்லாம் அளவுல இருக்கா? என் மருமகளுக்கு என்ன குறைச்சலு? எங்க வீட்டு கொலை விளக்கே என் மரும வஞ்சுதானே. ஏக்கா பாத்தீங்களாக்கா, உங்க விஜயா மைனி எப்படி இருந்தவ எப்படி மாறிட்டாவன்னு. இப்ப நம்ம அஞ்சுவ அவங்க வீட்டு கொலை விளக்குன்னு சொல்லுதாவ பத்தியலாக்கா. ஆமா சின்ன பொண்ணு, அதான் நான் சொன்னோம்ல எங்க மைனி நல்லா மாறிட்டாவோன்னு. உங்க மைனி இப்படி பேசத கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. எனக்கும் தான் சின்ன பொண்ணு, இப்பதான் மனசுக்கே நிறைவா இருக்கு. காலமும் செயலும் ஒரு ஆளை எப்படி மாத்திருக்கு பத்தியா? ஆமாக்கா, இப்படியே இருந்தாவன்னா நீங்களும் நிம்மதியா இருப்பிய, நம்ம அஞ்சும் சந்தோஷமா அவங்க வீட்டுல இருப்பா. அதெல்லாம் நடக்கும் சின்ன பொண்ணு. வாமக்கா போவோம். என்ன விஜயக்கா, மர்மோளை இப்பவே வீட்டுக்கு கூட்டி போற மாதிரி வாமக்கா போவோம்ங்கிய. கீழா பொண்ணு பக்கம் வந்திருக்கோம்ல, எல்லாரும் பார்க்கணும்ல, அதான் வாமக்கான்னு கூப்பிட்டு போறேன். ஓ அப்படியா, சரி சரி வாமக்கா. வரேன் தே. இதே காப்பி எல்லாம் என் கையில தந்து விட்டுறாதே தே, எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மாக்கா, நாங்களும் இருக்கோம்ல, வா பயப்படாம வா. வந்திருக்கிறவங்க யாரு? உங்க மாமா, உங்க அத்தை, அப்புறம் உங்க அத்தான் கொழுந்தை, அப்புறம் சொந்தக்காரங்க, நாங்க எல்லாரும் வந்திருக்கோம், அவ்வளவுதானே. அதுக்கு எதுக்கு பயப்படுதா? வா போவோம். மீனா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? சின்ன பொண்ணக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு என்ன குறைச்சல்? நாங்க நல்லா இருக்கோம் மீனா. ஆட்டோலயே வந்தா? ஆமாக்கா ஆட்டோல தான் வந்தேன். அவங்க ஆபீஸ்க்கு போயிருக்காங்கக்கா, ஒரு அரை மணி நேரத்துல அங்க வந்துருவாங்க. ஓ அப்படியா, சரி சரி. சின்ன பொண்ணு, நம்ம மீனா உடுத்திருக்க சுடிதார் என்ன அளவோல இருக்கு பத்தியா? கலரும் செம டாப்பா இருக்குல்ல? ஆமாக்கா நல்லா இருக்கு. நம்மளும் அளவோல ஒரு சுடிதார் உடுத்திட்டு வந்துருக்கலாம் பத்தியா? ஏக்கா நம்ம உள்ளூர் தானே. உள்ளூர்னா என்ன சின்ன பண்ணி, புது துணிலாம் உடுத்தப்படாதா? நம்மளும் அளவோட புது சேலை புது சுடிதார்லாம் உடுத்திட்டு வந்துருக்கலாம். இப்படி பழைய துணியோட வந்திருக்கோம் வேற. சரி வந்தது வந்தாச்சு, இனி அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. சின்ன பண்ணி, இந்த தடவை ஆடி கழிவுல நம்மளும் இதே மாதிரி சுடிதார் ஆளு கொண்டு எடுத்துக்கிடுவோம், சரியா? சரிக்கா, அப்ப நம்ம நாளைக்கே நார்வேல் கடைக்கு போமா? ஆட விவரம் தெரியாத மனுஷியா இருக்கிய, நம்ம என்னத்துக்கு
போகணும். நாளை கழிச்சு நம்ம சுபாஷ் தான் புது கடை திறக்க போறோம்ல. கடையை திறந்த உடனே ஆடி கழிவுல போடுவான். நம்ம சுபாஷ் கடையிலே துணி எடுத்துக்கலாம் சின்ன பொண்ணு. விலையும் நல்லா குறையா இருக்கும். அதுலயும் ஆடி கழிவு வேறையா, இன்னும் விலை நல்லா குறைச்சு வாங்கலாம். ஏற்கனவே புது கடை வேற, நல்ல டிசைன்ல இப்போ உள்ள புது மாடல் துணியெல்லாம் தான் எடுத்துட்டு வந்திருப்பாவோ. ஏக்கா அப்ப சரிக்கா, அப்ப நம்ம சுபாஷ் கடையிலே துணி எடுத்துக்கிடலாம். அதைத்தானே நானும் சொல்லுவேன். நமக்கு அலைச்சலும் இல்ல, அளவோடு நம்ம கடை மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துட்டு வந்துடலாம். காணத குறைக்கு காப்பிக்கு காப்பியும் தருவாவோ, ஜூஸுக்கு ஜூஸும் தருவாவோ. நல்லா குடிச்சு எடுத்துக்கிட்டு பொறுமையா இருந்து நல்ல அளவோல துணிமணி எல்லாம் பார்த்து எடுத்து வாங்கிட்டு வரலாம். சரிக்கா, நீங்க சொல்லிட்டேல்ல அதுபடியே செஞ்சிருவோம். வா மீனா. அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மீனா. ஆமா குழந்தை வரலையா? வருவாங்கக்கா, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலையா போயிருக்காங்க. ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவாங்க. அப்படியா? சரி சரி. ஏக்கா அஞ்சு எங்க? அஞ்சு தானே வெக்கப்பட்டுட்டு நிக்க மீனா. அட என்னக்கா நீங்க காலையில இருந்து இவ்வளவு நேரமா அளவோல மேக்கப் பண்ணி எடுத்து விட்டுருக்கோம். இங்க வேற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெக்கப்பட்டு நிக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. ஏ அஞ்சு மக்கா, அஞ்சு வா மக்கா. என்ன வெளியாட்களக்கா இங்க பொண்ணு பக்கம் வந்திருக்காவோ? எல்லாம் நம்ம வீட்டுக்காரங்க தானே. ஏக்கா என்ன இருந்தாலும் கொஞ்சம் வெக்கமா தானே இருக்கும். நான் எல்லாம் வெக்கப்படவே இல்லாம பொண்ணு பக்கம் வரும்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருந்தாவோ. நான் நேரா போனேன். யாருக்கெல்லாம் காப்பி வேணும் யாருக்கெல்லாம் டீ வேணும்னு கேட்டேன். என்னக்கா சொல்லுதிய? நீங்க நேரா போய் நின்னுக்கிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட யாருக்கெல்லாம் காப்பி வேணும் யாருக்கெல்லாம் டீ வேணும்னு கேட்டீங்களா? ஆமா சின்ன பண்ணி, சில பேர் காப்பி குடிப்பாவோ, சில பேர் டீ குடிப்பாவோ. நம்ம யாருக்கு என்ன வேணும், எத்தனை வேணும் காப்பி, எத்தனை டீ வேணும்னு கேட்டுட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு கொண்டு வந்து கொடுத்துடலாம்ல. ஒரேடியா காப்பியை கொண்டு போய் கொடுத்தோம்னா எனக்கு காப்பி எல்லாம் பிடிக்காதுன்னு ஆகும். அப்புறம் டீயை கொண்டு போய் கொடுத்தோம்னா எனக்கு டீ எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லுவாவோ. அதுக்கு எதுக்கு வீண் வம்பு? போட்டு கொடுக்கப்பட்டது நம்மல்ல, நமக்குள்ள அந்த கஷ்டம் தெரியும். அதனாலதான் எத்தனை காப்பி வேணும் எத்தனை டீ வேணும்னு கேட்டுக்கிட்டு போய் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். எங்க அம்மாவும் போட்டு தந்தாவும் நான் கொண்டு போய் கொடுத்தேன். ஏக்கா இதுவும் ஒரு நல்ல ஐடியாவா இருக்க. ஆமா சின்ன பண்ணு, எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. நான் அவங்க கிட்ட போய் எல்லாம் டீ வேணுமா காப்பி வேணுமான்னு கேட்டேன்னு சொன்னதுக்கே சிரிச்சுக்கிட்டு இருக்கிய. நான் இவ்வளவு தூரம் கேட்டு கொண்டு போய் காப்பி டீ எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் எங்க மாமியார் என்ன சொன்னாவோ தெரியுமா? என்னடா சொன்னாவோ? காப்பில காப்பி தூள் குறைய போட்டிருக்கிய, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டாமான்னு என்கிட்ட சொன்னாவோ பத்துக்க. அப்படியாக்கா? ஆமா சின்ன பண்ணு, அன்னைக்கோட நிப்பாட்டினவ எங்க மாமியார் என்ன குறை சொல்லுத. காப்பி போடுறது சரியில்லை டீ போடுறது சரியில்லைன்னு. அதுக்கப்புறம் இருந்து இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்க மாட்டாவல. ஏங்கா காப்பி ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொன்ன உடனே ஸ்ட்ராங்கா மூக்குலயே ஒரு குத்து குத்துனியலோ? என்ன மீனா? இல்லக்கா நீங்க சொன்னதை கேட்டு சிரிப்பு வந்தது. சிரிப்பா சிரி. நான் இருக்கப்பட்ட இடமே நல்ல சிரிப்பு சந்தோஷமும் நல்ல கலகலப்பா இருக்கணும்ல. என்ன சின்ன பண்ணே, நான் சொன்னது சரிதானே? ஏக்கா கலகலப்பா இருக்கும் தான், ஆனா அதுவே அப்புறமா பெரிய கலகமா மாறாம இருந்தா சரிதான். அஞ்சு இந்த மக்கா தட்டை வாங்கிக்க. சித்தி எனக்கு காப்பியை கீழே போட்டுறணும்னு பயமா இருக்கு சித்தி. அட என்ன மக்கா இன்னும் பயந்துகிட்டே இருக்கா? மக்கா அத்தைக்கு மாமாவுக்கு அப்புறம் மருமக்கமா 2 பேருக்கு 4 பேருக்கு தான் மக்கா காப்பியை கொடுக்க போற. ஓ பயப்படாம கொண்டு போய் கொடு. அஞ்சு தட்டை வாங்கிக்க மக்கா. அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, காப்பி அப்படியே தட்டி கீழே போட்டாலும் நானும் சின்ன பொண்ணு ஓடியே வந்து கேட்சி பிடிச்சுக்கிடுதான். அப்படி இல்லன்னா அவங்க அத்தையும் மாமாவும் உட்கார்ந்துருக்காவல்ல, அவ 2 பேரும் காப்பியை கேட்சி பிடிச்சுக்கிடுவோ. என்னைக்கு இதா காப்பியை கேட்சி பிடிச்சுக்கிடுவாங்களா? ஆமாக்கா. நானும் அப்பதே இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என் மருமக கிட்ட காப்பியை கொண்டு போமா காப்பியை கொண்டுட்டு போமான்னு ஆளாளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கியா? இன்னும் எல்லாரும் அப்படியே பழைய காலத்திலே இருக்கீங்களா? இன்னும் யாரும் அப்டேட்டே ஆகல போலுக்க. ஏ ராணி காப்பியை கொண்ட. மைனி புள்ள எல்லாத்தையும் கொண்டு கொடுப்பா. அட கொண்டான்னு சொல்லுதம்ல. இந்தாங்க மைனி. இது நானே கொண்டு போய் கொடுத்தேன். பரவாயில்ல மக்கா. இப்ப என்ன வெளியாட்கள் இங்க இருக்கோம், நம்ம வீட்டுக்காரங்க தானே. மாமாவுக்கு அப்பாவுக்கு அப்புறம் சதீஷுக்கு நான் கொடுத்துக்கிட்டே. நீ அரவிந்துக்கு மட்டும் கொண்டு காப்பியை கொண்டு கொடு. என்ன மக்கா? ஏன்னா 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டு 2-3 வருஷத்துக்கு மேல ஆகுது பத்தியா. பொண்ணு மாப்பிள்ளையும் ஒருத்தர் பாத்துக்கிடணும். அதுக்குதான் காப்பியை கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லுது. அதனால அரவிந்துக்கு மட்டும் நீ காப்பியை கொண்டு கொடு. என்னம்மா? சரிங்க தே. நீ வா மருமோள. சரிங்க தே. சும்மா மருமக கிட்ட காப்பியை கொண்டு போய் கொடு, பலகாரத்தை கொண்டு கொடுன்னுகிட்டு. இக்க பாத்தியக்கா அஞ்சுவ மைனி வாமக்கான்னு கூப்பிட்ட உடனே பின்னாடியே போறா. என்னக்கா இப்படி சொல்லுவீங்க? விஜய மைனி அஞ்சு மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. மருமக மேல மாமியாருக்கு பாசம் வரதானே செய்யும். மச்சான் வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல? ஆமா வேலையெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு லீவே கிடைக்கல மச்சான். அதுக்கப்புறம் மேனேஜர் கிட்ட சொல்லி எடுத்து கடைசியில எப்படியோ லீவு கிடைச்சிட்டு.
அப்போ மவ கல்யாணத்துக்கு இப்பவுமே லீவு சொல்லணும் போலுக்க. ஆமா ஆமா, இப்பமே லீவு சொன்னாதான் மேனேஜர் லீவு தருவாரு. இந்த மருமவள அரவிந்தர் போய் காப்பியை கொடுமக்கா. சரிங்க தே. அரவிந்த் எங்க ஆள காணல? சதீஷே மக்கா அண்ணன் எங்க? அட வெளியே போனவன் இன்னும் வரலையா? ஏமா அண்ணே வெளியே நின்று போன் பேசிக்கிட்டு இருக்காமா. போன் பேசிட்டு இருக்கானா? அவனை முதல்ல கூப்பிடு மக்கா. பொண்ணு பக்கம் வந்துகிட்டு வெளிய நின்னுட்டு போன் பேசிட்டு இருக்கானாம்ல. சரிம்மா, கூட்டிட்டு வரேன். மருமோனே நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மக்கா. அம்மா சதீஷ் எங்க போறான்? ஒண்ணு இல்லங்க, அரவிந்த் வெளிய நின்னு போன் பேசிட்டு இருக்கானா, அதான் கூப்பிட போறான். ஆபீஸ்ல முக்கியமான ஒரு ஆன்லைன் மீட்டிங்னு அப்பமே சொல்லிக்கிட்டு இருந்தான். அதத்தான் போன்ல பேசிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கேன். ஆமாங்க, வரும்போது நம்மகிட்டயும் சொல்லிக்கிட்டே தானே வந்தான். கூப்பிட போனவன ஆளை காணலையே. மருமோட இந்த காப்பி தட்டை கொஞ்சம் வாங்கிக்க, நான் போய் அரவிந்த கூட்டிட்டு வரேன். சரிங்க தே. மீட்டிங் எல்லாம் அப்புறமா பேசிடலாம்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தான் இவனை. இப்ப என்னத்துக்கு வாசல்ல வெளிய நின்னுகிட்டு பாடு பேசிட்டு நிக்கான்? ஆபீஸ்ல வேலையெல்லாம் உனக்கு நல்லா போகுதாமா? ஆமா மாமா, வேலையெல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கியாமா ஆபீஸ்ல? ஆமா மாமா, டிரான்ஸ்ஃபருக்கு நான் ஏற்கனவே சொல்லி தான் வச்சிருக்கேன். சரிம்மா. என் மருமவ புத்திசாலி. எங்க தான் போனா இவன்? இங்கேயும் காணல. சதீஷே, ஏமா இல்ல அண்ணன் எங்கல போனா? ஏமா வீட்டுக்குள்ள வரும்போது கூடவே தான் வந்தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஆளை காணல. இங்க வெளியே நின்று போன் பேசிட்டு நிப்பான்னு நான் சும்மா தாம்மா சொன்னேன். என்னல சொல்லிக்கிட்டு இருக்க? சொல்லாம கொள்ளாம எங்க போனா? இங்க பின்னாடி எங்கேயாவது நிக்கானான்னு பாரு. ஏமா வீடு பூரா தேடி பார்த்துட்டோமா, அண்ணனை காணல. என்ன நமக்கா சொல்லுத? அண்ணனை காணலையா? பொண்ணு பக்கம் வந்திருக்கோம். தெரியும் இப்படிதான் நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். என்ன லட்சுமி, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? எக்கா அங்க வீட்டுக்குள்ள பாத்தியா இல்லையா? நம்ம மரகத மவளை பொண்ணு பார்க்க வந்தவள்ல அவ மைனிகாரியும் அண்ணனும் இப்ப மாப்பிள்ளைய காணலையா? மாப்பிள்ளை எங்கேயோ போயிட்டானா? என்னது, மாப்பிள்ளைய காணலையா? ஆமாக்கா, அதான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னோம்ல, அந்த மாப்பிள்ளை பையன் மெட்ராஸ்ல வேலை பார்க்கப்பட்ட பையன். அவனுக்கு இந்த பொண்ணெல்லாம் பிடிக்குமா? சொந்த பந்தமே வேண்டாம்னு தானே இவ்வளவு நாளா ஒதுங்கி எடுத்து இருந்தாவோ. இப்ப எப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு சம்மதிப்பான்? அவன் வேலை பார்க்கப்பட்ட இடத்துல ஏதாவது பொண்ணை லவ் கிவ் பண்ணுவான். அப்படி இல்லைன்னா கல்யாணம் கூட முடிச்சு தனியா குடும்பமா கூட இருந்தாலும் இருப்பான். அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிடாம அங்க பையனை பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்திருப்பாவோ. பையனுக்கு தான் ஏற்கனவே பொண்ணை பிடிக்கல இல்ல, அதனால தான் எங்கேயாவது போயிருப்பான். அப்ப மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லுதியா? ஆமாங்க, அதான் வீட்டு வாசல் வரைக்கும் வந்தானா. இப்ப ஆளை காணலையாமல மாப்பிள்ளைய. அண்ணனுக்கு ஒரு போனாவது பண்ணி பாரு மக்கா. ஏமா 2-3 நேரம் போன் பண்ணி பார்த்துட்டோமா, அவன் அட்டன் பண்ணவே மாட்டேக்கான். ராணி, ஒருவேளை அன்னைக்கு மைனிக்கு தங்கச்சி அந்த சுதா சொல்லிக்கிட்டு இருந்தாள்ல, அதே மாதிரி ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? இக்க அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுக்கா, நீ கொஞ்சம் பயப்படாம பொறுமையா இரு. மைனி, ராணி, மைனி அவன் மருமவன. ராணி, அது வந்து பாத்தியாக்கா மைனிகாரி பதில் சொல்ல முடியாம எப்படி தவிக்கான்னு. அதான் சொன்னோம்ல, எனக்கு அன்னைக்கே தெரியும் இப்படியெல்லாம் நடக்கும்னு. அப்போ மாப்பிள்ளை பையன் பொண்ணு பிடிக்காம தான் அங்க வந்திருக்கான் பத்தியா பொண்ணு பார்க்க. எங்க வந்திருக்கான்? ஓடி போயிட்டானே.